அறிந்து கொள்றோம்னா எல்லா நெருக்கங்களும் கர்த்தர் விடுவித்துக்காக கர்த்தர் என்ன செய்யணும்? சோத்திரம் செலுத்த வேண்டும். அப்படி சோத்திரம் செலுத்த பரலோக தூது உங்களை வந்து அடையும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையான செய்தி எடுக்க உங்களுக்குலாம் முடியலையா? ஊழியர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல கொடுக்குறாரு. அப்படின்னா நான் சண்டே ஆன உடனே உங்களுக்கு ஒரு செய்தி ஆயத்தமாக இல்லையே, அப்படி பரவாயில்ல முடிக்கிறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறலாம். அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் கர்த்தருடைய நெருக்கங்களை விடுவித்துக்காக சோத்திரம் செலுத்த தாமதிச்சிட்டீங்கன்னா, கர்த்தருடைய நெருக்கங்கள் விடுவித்தாங்கிறது தாமதமாக சோத்திரம் பண்ணினா பரலோக செய்தி உங்களுக்கு வந்து அடையும். அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறங்கிற செய்தி வந்து அடையும், ஒரு தூது உங்களை அடையும். அதனால் தேவ பிள்ளைகள் எப்போவுமே கர்த்தர் இது வரைக்கும் நமக்கு அனுப்பி கொடுத்த தூதர்களுக்காகவும் நம்ம அனுப்பி கொடுத்த நெருக்கத்தை விடுவித்ததுக்காகவும் தேவன் நன்றி செலுத்த பழகிக்கொள்வோம். அப்படி செய்யும்போது பரலோக தூது நம்ம வந்து அடைந்து தொடர்ந்து நம்மளை கர்த்தர் என்ன செய்வார்? பலப்படுத்துவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல உங்களால் தெரியும் என்ன நெருக்கல் வந்து, யார் உங்கள் நெருக்கல் வந்து, எத்தனை சிங்கத்தை பார்த்துருப்பீங்க, என்ன சிங்க புகையில